வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குபவர் லவ் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க். காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 0°C இருக்கின்றது. கடந்த 2 நாட்களுடன் ஒப்பிடுகையில், அதாவது திங்கட்கிழமை ஏற்பட்ட கடும் பனிப்பொழிவு, அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினமும் சில இடர்பாடுகள் மக்களால் எதிர்கொள்ளப்பட்டது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஓரளவு அந்த விடயங்கள் தீர்ந்து ஓரளவு சரணமான முறையில் வளமைக்கு திரும்பி இருக்கிறதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தும் மீண்டும் குளிர் இன்றைய இரவு மறுபடியும் அதிகரிக்க இருப்பதாகவும் தெரிய வருகின்றது. அதை பற்றி நாங்கள் வானிலை அறிக்கையில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். எனவே இன்றைய குட் ஈவினிங் கேரா நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயங்கள் பற்றி மேலோட்டமாக பார்த்து விடலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் கடந்த வருட வருமான வரி பத்திரங்களை பூர்த்தி செய்யும் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள் பற்றி நம்முடன் நேரடியாக இணைந்து கொண்டு MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் சர்வீஸ் இங்க் அரியரன் அவர்கள் எங்களுடன் இணைந்து கொண்டு அதற்கான விளக்கங்களை தர இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து வருகின்ற 31ஆம் தேதி கட்டுப்பாடுகளை தளர்த்த இருப்பதாக ஒன்டாரியோ முடிவு செய்திருக்கின்றது. அது பற்றிய உத்தியோகபூர்வ அறிவித்தல் வெகு விரைவில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் எனவும், இது பற்றி ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் வழங்கியிருக்கின்ற விடயங்கள் பற்றியும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து கனேடிய வளம் பகுதியில் COVID-19க்கான பதில் நடவடிக்கைகள் மற்றும் Paxlovid விநியோகம் பற்றி பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வழங்கியிருக்கின்ற தகவல்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து டக்ஃபோர்ட் அவர்கள் வீடமைப்பு மாநாடு இன்று வெர்ச்சுவல் மூலமாக ஆரம்பித்து வைத்திருந்தார். அது பற்றி அவர் வழங்கிய விடயங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து வழமை போல கனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம், காலை மற்றும் பல முக்கியமான கனடிய செய்திகள் உங்களுக்காக இன்றைய தினம் குடிமணிக்கான நிகழ்ச்சியில் காத்திருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் நேரடியாக டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்குள் நுழைகின்றோம். அந்த வகையில் கடந்த வருட வருமான வரி பத்திரங்களை பூர்த்தி செய்யும் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள் பற்றி எங்களுடன் நேரடியாக இணைந்து இதற்கான விளக்கங்களை தருவதற்காக நம்முடன் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் சர்வீஸ் இங்க் அரியாரன் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அரியாரன். வணக்கம் ஜெயபிரகாஷ். வணக்கம் நேயர்களே. வணக்கம். எனவே வருடம் ஆரம்பித்து விட்டது. எனவே எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குமோ அந்த வகையில் பொதுவாக இருக்கின்ற ஒரு விஷயம் என்று பார்த்தால் இந்த டேக்ஸ் செய்கிற ஒரு விஷயம் அடுத்து வரப்போகின்ற 2-3 மாதங்களுக்கு இந்த பேச்சாகத்தான் அனைவருக்கும் முக்கியமான விடயங்களாக இருக்கும். எப்படி கடந்த வருடம் அதுக்கு முதல் அந்த 2020க்கான பேண்டமிக் காரணமாக கடந்த வருடத்தில் இந்த டேக்ஸ் செய்கிறதுல நிறைய மாற்றங்கள் அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டிருந்தன, நிறைய மாற்றங்களும் ஏற்பட்டிருந்தன. எனவே இந்த வருடம் இந்த வருடத்துக்கான, அதாவது கடந்த வருடத்துக்கான இந்த வருமான வரி பத்திரங்களை பூர்த்தி செய்யும் பொழுது இம்முறை என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கின்றன, அதன் நேரம் என்னென்ன விடயங்களை இதில் செய்ய வேண்டியதாக இருக்கும்? பெரும்பாலாக பெரிய மாற்றங்கள் எதுவும் இந்த வருடத்தில் இருக்க மாட்டாது. ஆனாலும் கடந்த வருடத்தை போலவே இந்த வருடங்களிலும் கோவிட் காரணமாக கூடுதலான நபர்கள் அரச மானியங்களை பெற்றிருந்தார்கள். அவர்களுக்கு அரசாங்கம் T4A அனுப்பும். அதை அவர்கள் தங்களுடைய வருமானத்துக்கு காட்டி அதை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளாவார்கள். அத்துடன் சிறிய சிறிய RRSPL மற்றபடி அப்படியான சில மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பெரும்பாலாக போன வருடத்தை போலவே இந்த வருடமும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுவரை 2020ஆம் ஆண்டோ அதற்கு முந்தின ஆண்டுகளுக்கான வருமான வரி பத்திரங்களை யாராவது செய்யாமல் இருந்தால் இந்த மாதம் 28ஆம் தேதியுடன் அரசாங்கம், அதாவது CRA தங்களுடைய இ-ஃபைல் இதை க்ளோஸ் பண்ணுகிறார்கள். காரணம், அடுத்த வருடத்துக்காக அவர்கள் தயார் செய்வதற்காக இந்த மாதம் 28ஆம் தேதி, அடுத்த வெள்ளிக்கிழமை 28ஆம் தேதியுடன் க்ளோஸ் பண்ணி திரும்பவும் 2021ஆம் ஆண்டுக்கான டேக்ஸை செய்வதற்கு இ-ஃபைலை ஓப்பன் பண்ணுவார்கள். பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 8:30 மணிக்கு. ஸோ 6வது அதற்கு முதல் பழைய வருடங்களுக்கான டேக்ஸ்களை செய்ய விரும்பினால், இ-ஃபைல் செய்ய விரும்பினால் நீங்கள் அடுத்த வெள்ளிக்கிழமை 28ஆம் தேதிக்கு முதல் அந்த டேக்ஸ்களை செய்வது உங்களுக்கு நல்லதாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக. எனவே நீங்கள் கூறியது போல வருகின்ற 28ஆம் தேதிக்கு முதல் இதுக்கு முந்தைய வருடங்களில் டாக்ஸ் பதிவு செய்யாதவர்கள் செய்யணும். அதுக்கான அவர்களுடைய டெட்லைனாக அமைப்போம் இல்லையா?
எனவே இந்த கடந்த வருடம் ஏற்பட்ட இன்னொரு விடயம் வந்து அதாவது இந்த டேக்ஸ் செய்வதற்கான அந்த டெட்லைன் வந்து கடந்த வருடம் வந்து கிட்டத்தட்ட ஏப்ரலை தாண்டியும் வந்து நிறைய பேருக்கு வந்து வழங்கப்பட்டது அந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் காரணத்தினால வந்து வழங்கப்பட்டது. எனவே இந்த வருடம் அந்த மாதிரியான வாய்ப்புகளுக்கு அதாவது ஏப்ரலை தாண்டியும் வந்து டேக்ஸ் செய்யக்கூடியக்கான வாய்ப்புகள் வந்து அமைய இருக்கக்கூடியதாக இருக்குமா? இல்லை, கடந்த வருடம் இல்லை, கடந்த வருடத்துக்கு முதல் வருடம் மட்டும்தான் அவர்கள் அந்த எக்ஸ்டென்ஷனை கொடுத்திருந்தார்கள். கடந்த வருடம் வழமையை போன்றே ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதியுடன் அந்த டேக்ஸ் செய்கிற காலை கெடுவை ஏப்ரல் 30ஆம் தேதியாகவே வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு செய்பவர்களுக்கெல்லாம் அவர்கள் பெனால்ட்டியை செய்தார்கள். ஆனால் ஒன்று மட்டும் சொன்னார்கள், கோவிட் எடுத்தவர்களுக்கு மாத்திரம் அவர்கள் டேக்ஸை பே பண்ண வேண்டி இருந்தால் இந்த வருடம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் பே பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் இல்லாம என்று சொல்ல அந்த ஒரு சலுகையை மட்டும் கொடுத்திருந்தார்கள். எனவே எப்பவும் இந்த முறையும் போன முறை எக்ஸ்டென்ஷன் கொடுக்காதபடியால் இந்த முறையும் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்கு முதலே நீங்கள் டாக்ஸ்களை செய்வதன் மூலம் உங்களுடைய டாக்ஸ் பே பண்ண வேண்டி இருப்பவர்களால் பெனால்டி இன்ட்ரெஸ்டை தவிர்த்துக் கொள்ளலாம். மற்றபடி பென்ஷனோ மற்றபடி வேறு ஏதாவது அரசாங்க சலுகைகள் எடுப்பவர்கள் ஏப்ரல் 30ஆம் தேதி செய்வதன் மூலம் உங்களுடைய பென்ஷன் அவற்றை எதுவிட இடையூறு இன்றியும் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும். எனவே ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்கே நீங்கள் செய்ய வேண்டும். இல்லையென்றால் ஈவன் அந்த ஒன்டாரியோ டாக்ஸ் பெனிஃபிட்ஸோ ஜிஎஸ்டி கிரெடிட்ஸோ அது கூட எப்பவுமே கடன்கள் ஏற்பதற்கு காரணமே வழிவகுக்கும். நாங்கள் 30ஆம் தேதிக்கு முதல் டாக்ஸை செய்யாமல் விட்டிருந்தார். ஆமா. எனவே குறிப்பிட சொல்லக்கூடிய இன்னொரு விடயம் வந்து இந்த சிறு வணிகங்களுக்காக ஒதுக்கப்பட்ட கடந்தொகை, இந்த சீபான்னு சொல்லக்கூடிய இந்த கடந்தொகை வந்து கூட கடந்த வருடம் வந்து அறிவிக்கப்பட்டிருந்ததாக இந்த COVID-19 காரணமாக பாதிக்கப்பட்ட சிறு வணிகங்களுக்காக வழங்கப்பட்ட அந்த உதவித்தொகை தான் வந்து சீபா. எனவே இது பற்றிய விவரங்கள் இந்த வருடம், அதாவது இந்த வருடம் வந்து இந்த சீபா இந்த கடந்தொகை வந்து நீட்டிக்கப்படுமா என்பது பற்றி கூற முடியுமா? ஆமாம், அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள். அந்த $60,000 அதிகமாக முதல் $40,000 அதற்கு பிறகு 20 கொடுத்து $60,000 அரசாங்கம் கொடுத்திருந்தது. அதில் ஏற்கனவே அறிவித்ததன்படி 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முதல் நாங்கள் $40,000 திருப்பி கொடுத்தால் $20,000க்காக அவர்கள் சலுகையாக விட்டு தருவார்கள், அது ஒரு இங்கமாக விட்டு தருவார், சலுகையாக விட்டு தருவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அந்த திகதியை அவர்கள் அடுத்த வருடம் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கின்றார்கள். ஆனபடியால் நாங்கள் எடுத்த பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கட்ட தேவையில்லை. இன்னும் ஒரு வருடத்துக்கு, அப்ப இன்னும் 2 வருடங்களுக்கு, குறிப்பாக பார்க்க போனால் இப்ப 2022 துவக்கத்தில் இருக்கின்றோம். 2022 முடிவு, 2023 கடைசி 31ஆம் தேதி வரைக்கும் அந்த தொகை $60,000க்கும் நாங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண தேவையில்லை. 23 டிசம்பரில் 40,000 பே பண்ணனால் 20,000 விட்டு தருவார்கள். இல்லை, நீங்கள் பே பண்ண விட்டால் அதற்கு பிறகு முழு தொகையும் லோனாக மாறி $60,000 திருப்பி கட்ட வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். ஆமா. எனவே நீங்கள் கூறியது போல இன்னும் 2 வருடங்களுக்கு இந்த சலுகைகள் வந்து சிறு வணிகங்களுக்கு தொடர்ந்து இருப்பில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த T4, எனவே இன்னும் அடுத்த வருகின்ற இந்த 2 மாதங்களில் வந்து இந்த T4 வந்து ஒரு வேலையிடங்களில் வந்து அந்த எம்ப்ளாயிஸுக்கு வந்து வழங்கப்படும். தற்சமயம் வந்து சில வணிகங்கள் வந்து மூடப்பட்டுக்கின்றன. இந்த COVID-19 காரணமாக வந்து நிறைய குறிப்பிட்ட சில வணிகங்கள் வந்து மூடப்பட்டுக்கின்றன. எனவே அங்கு வேலை செய்பவர்கள் வந்து எவ்வாறு இந்த T4 ஃபார்மை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்? அதிகமாக வணிகங்கள் மூடப்படுமாயின் அவர்களுக்கு அரசாங்கத்தின் நிதி மூடப்பட்டு ஒரு 30 நாட்களில் நீங்கள் அந்த T4ஐ ஊழியருக்கான T4ஐ அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு நியதி. அவர்கள் அப்படி அரசாங்கத்திடம் அனுப்பி இருந்தார்கள் ஆனால் அது CRIயில் இருக்கும். அதன் கோப்பியை அவர்கள் ஊழியர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். அப்படி அவர்கள் ஊழியர்களுக்கு அந்த காப்பீஸை கொடுக்காமல் விட்டிருந்தால் அந்த பத்திரம் T4ஓ T4AO T5 எல்லாத்தையுமே இப்பொழுதுதான் மை அக்கௌண்ட் மூலம் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். இல்லை என்றால் நீங்கள் டாக்ஸ் செய்பவர்களுக்கு ஆதரைசேஷன் கொடுத்து அவர் ரெப்ரசன்டேட்டிவ் கிளையன்ட் மூலம் உங்களுடைய பத்திரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகளை CRI இப்பொழுது ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. அதனுடையால் நார்மலாக பிப்ரவரி மாத கடைசிக்கு இடையில்
அதாவது லாஸ்ட் டே பிஃபோர் February 28க்கு முதல் கட்டாயமாக எல்லா T4ம் வந்து சேர வேண்டும். அப்படி சேராவிட்டால் நாங்கள் சிஆர்ஐ வெப்சைட்டில் இருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பினையும் இப்பொழுது சிஆர்ஐ எங்களுக்கு எடுத்திருக்கிறது. அது மிகவும் ஒரு இலகுவான விஷயம். நாங்கள் கட்டாயமாக எமது எம்ப்ளாயரிட இருந்து தான் கிடைக்க வேணும் என்று நாங்கள் பார்த்திருக்க தேவையில்லை. அது சிஆர்ஐயிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வசதி எங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக. எனவே நன்றி எங்களோடு நடந்து கொண்டமைக்கு. எனவே நிச்சயமாக இந்த அதாவது கடந்த வருட வருமான வரி பத்திரங்களை பூர்த்தி செய்யும்போது கவனிக்க வேண்டிய விடயங்கள் மற்றும் மேலும் பல இந்த சிறு வணிகங்கள் மற்றும் இந்த T4 மற்றும் இந்த நீட்டிப்பு இது பற்றிய விடயங்கள் பற்றி தெளிவாக கூறினீர்கள். நன்றி அரிஹரன், எங்களுடன் இணைந்து கொண்டமைக்கு. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி ஜெயபிராஜ். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நாங்கள் குட் ஈவினிங் நிகழ்ச்சிகள் இருந்து கொள்ளலாம். உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. நமது வாழ்வியல் நாம் டொரண்டோ நேரம் 9:14 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்ததாக பார்க்க இருக்கின்ற விடயம் கிட்டத்தட்ட இந்த 2வது லாக்டவுன்னு சொல்ல முடியாது. இந்த கட்டுப்பாடுகள் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வாரங்கள் ஆகின்ற நிலைமையில் மீண்டும் இப்போ இந்த மீள்திறப்புகள் மற்றும் இந்த கட்டுப்பாடு தளர்த்தல்கின்ற கேள்வி நிறைய பேரிட்ட இருக்கும். அந்த எதிர்பார்ப்பும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது. எப்பொழுது இருக்கின்றன இந்த வார ஆரம்பத்திலிருந்தே இதற்கான தளர்வுகள் இந்த வார இறுதிக்குள் அறிவிக்கப்படலாம் என்ற விடயங்களும் ஆங்காங்கே நாங்கள் கேள்விப்படக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் தற்சமயம் கிடைத்திருக்கின்ற தகவல் என்று பார்க்கும்போது எதிர்வருகின்ற 31ஆம் தேதி மாதம் 31ஆம் தேதியிலிருந்து குறிப்பிட்ட இடங்களிலிருந்து, அதாவது ஒன்றாரியில் முக்கியமான இடங்கள், அந்த உணவகங்களாக இருக்கட்டும், ஜிம்ஸ் மற்றும் குறிப்பிட்ட சில இடங்களில் இந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட இருக்கின்றன. குறிப்பாக 50% ஆக்குபென்சியோட இவைகள் தொடர்ந்து செயல்படும். அதே நேரம் பிப்ரவரிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இதனுடைய தளர்வுகளை ஆரம்பித்து கிட்டத்தட்ட மார்ச் மாத அளவில் மறுபடியும் முழுமையான ஒரு மீள்திறப்பை நாங்கள் எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற சில தகவல்கள் வழியாக இருக்கின்றன. இந்த உத்தியோகபூர்வமாக இவை அறிவிக்கப்படவில்லை. அநேகமாக எதிர்வரும் 2 நாட்களில் இவை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படலாம். குறிப்பாக இது பற்றி ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் இது பற்றி தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். எனவே அது பற்றி இப்பொழுது பார்க்கலாம். Yeah, it's going to be a positive announcement that we make this week, and I look forward to it. No one dislikes these shutdowns more than I do. I actually despise them, but in saying that, health is a priority, and I follow the guidelines of the Chief Medical Officer. But we look forward to having a good announcement for restaurants and gyms and other folks that have been closed. There's a lot of small businesses waiting for this shoe to drop. Your feelings towards that? Something my heart breaks for them. I'm a business person right from day one, and I understand
the needs that they have and the payroll that they have to meet and other areas. We're putting every resource possible to make sure we support them through a level of another $10,000 grant, making sure we take care of the electricity or their taxes, any of their overhead that they have. But that nothing makes up for that when your business is closed. What makes up for that is let's open the businesses up, and hopefully the patrons will come back and feel confident that they can go to their favorite restaurant or favorite gym or the banquet hall. That's the most important thing, and we look forward to making an announcement this week. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை அனுபவம் தேர்ச்சி பெற்ற கணக்காளர் Ariaran MP Accounting and Finance Services Corporate Tax Personal Tax Planning Accounting Financial Statements Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் Ariaran Chartered Professional Accountant Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. டொரண்டோ நேரம் 9:18 நேர்கள் குட் ஈவினிங் கேனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் 1100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் இந்த கட்டுப்பாடுகள் தளத்தில் பற்றிய விடயங்கள் பற்றி கூறியிருந்தார். எனவே ஓரிரு நாட்களில் அதனுடைய உத்தியபூர்வமான தகவல்கள் வெளியிடப்படும். அதில் குறிப்பாக சொல்லப்போனால் வருகின்ற இம்மாதம் 31ஆம் தேதி உணவகங்கள், ஜிம் மற்றும் குறிப்பிட்ட சில இடங்களில் 50% ஆக்குபென்சி உணவகங்கள் பார்க்கும்பொழுது டைனிங் மூலமாக உணவுகளை அங்கே இருந்து சாப்பிடக்கூடிய வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். காரணம் தற்சமய குளிர்காலத்தில் பேட்டியோ வசதிகள் சாத்தியமில்லை. எனவே இந்த காரணத்தினால் 50% இருக்கைகளுடன் உணவகங்கள் அனுமதி வழங்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றன. எனவே அடுத்த வாரங்களில் நாங்கள் இதை பற்றி அறிய தருகின்றோம். அடுத்ததாக சுகாதாரத்துறை அமைச்சர் கிறிஸ்டியன் எலியோட் அவர்கள் இந்த ஒமிக்ரான் வைரஸினுடைய தற்போதைய நிலைமையை பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். என்னதான் இந்த மீள்திறப்பு பற்றிய விடயங்கள் பற்றி நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் ஒரு பக்கம் இந்த ஒமிக்ரானுடைய திரிபுகளுடைய எண்ணிக்கையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிப்பதையும் தற்சமயம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதும் ஒரு கவலைக்கிடமான செய்தியாக இருக்கின்றது. அந்த வகையில் அடுத்த மாத அளவில் இதனுடைய உச்சகட்டத்தை அடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் கிறிஸ்டியன் எலியோட் அவர்கள் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பின் போது குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதே நேரம் புதிதாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிப்பதாகவும், அதே நேரம் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கையும் கொஞ்சமாக அதிகரிப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறதாகவும் தெரிவித்திருக்கின்றார். தற்சமயம் என்று பார்க்கும்போது மொத்தமாக ஒன்டாரியோவில் 4132 பேர் தற்சமயம் வைத்தியசாலைகள் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அதில் 589 பேர் அவசர சிகிச்சையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. எனவே இந்த ஒமிக்ரானுடைய பீக் கிட்டத்தட்ட ஒரு 5வது அலையாக மாறக்கூடிய அளவாகவும் இருக்கின்றது. அதே சமயம் மற்றும் ஒரு விடயம், இன்றைய தினம் கிட்டத்தட்ட 60 புதிய மரணங்கள் ஒன்டாரியோவில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த ஒமிக்ரானுடைய வேவில் இடம்பெற்ற அதிகூடிய மரணங்களின் எண்ணிக்கையின் இன்றுதான் என்பதும் இதில் ஒரு குறிப்பிடத்தக்க செய்தியாக வெளியாக இருக்கின்றது. எனவே இந்த ஒமிக்ரான் தீர்வினுடைய தற்போதைய நிலைமை பற்றி சுகாதாரத்துறை அமைச்சர் கிறிஸ்டியன் எலியோட் அவர்கள் கூறிய விடயங்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். At the time, we were facing an alarming increase in hospitalizations, unlike anything we had experienced during previous waves of the pandemic, with the number of new hospitalizations doubling every 7 days. Percent positivity was almost at 31.9%, nearly 10 times higher than when Omicron was first detected in our province. Omicron is testing health systems across the world, and our province is no different. Simply put, more action was needed to prevent our hospitals from becoming overwhelmed,
particularly as our hospitals faced staff shortages due to the rapid spread of the virus. Ontario is fortunate to have world-class hospitals and frontline healthcare workers who for nearly 2 years have been steadfast in their commitment to providing high-quality care to both COVID-19 and non-COVID patients. I want to thank those individuals for their continued dedication and bravery during these truly unprecedented times. When our government announced the introduction of measures to blunt transmission of Omicron, we were clear that they were time-limited. We know that people and businesses need certainty on what the future looks like, and as the Premier mentioned yesterday, we will be providing more clarity later this week. As a first step, we want to be clear about some of the data we are using to inform the Chief Medical Officer of Health's recommendations and Cabinet deliberations. Ontarians should have the same understanding of the situation as government does, particularly in light of the situation and how quickly the situation has evolved with the Omicron variant. I'll let Dr. Moore and Matt speak to some of the details in a moment, but I want to assure Ontarians that we're starting to see glimmers of hope. The sacrifices you are making now have meant we are beginning to see signs of stabilization. Omicron cases are expected to peak this month, with a peak in hospitalizations and ICU admissions to follow. New hospitalizations are slowing and are now doubling closer to every 2 weeks. Experience in our hospitals has confirmed Omicron is not as severe as Delta, with far fewer patients requiring intensive care than in previous waves, despite much higher rates of transmission in the community. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. தொடர்ந்து நேரம் 9:24 நேர்கள் குட் ஈவினிங் கேனரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் 500 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. சுகாதாரத்துறை அமைச்சர் கிறிஸ்டியன் எலியட் அவர்கள் இந்த ஒமிக்ரான் திரிபினுடைய தற்போது எல்லாமே மற்றும் அடுத்தடுத்த வாரங்களில் வந்து இதனுடைய அதிகரிப்பு பிடிக்க போகின்றது, இதனுடைய பீக்க பிடிக்க போகின்றது என்று பற்றிய விடயங்களை பற்றி குறிப்பிட்டு கூறியிருந்தார். எனவே இம்மாத இறுதிக்குள் வந்து ஒமிக்ரானுடைய எண்ணிக்கை வந்து அதனுடைய உச்சகட்டத்தை அடையலாம் எனவும் வந்து குறிப்பிடப்பட்டிருந்தார். அதே சமயம் வந்து வைத்தியசாலைகளில் வந்து அனுமதிக்கப்படுவர்களுடைய எண்ணிக்கையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிப்பதையும் வந்து அவர் குறிப்பிட்டு கூறியிருந்தார். அடுத்ததாக நாங்கள் குடிமைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்ற ஒரு விடயம், அந்த வகையில் இந்த பணவீக்கம், கனடாவின் பணவீக்கம் வந்து கடந்த 30 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கின்றது வந்து ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாக இருக்கின்றது. 1991 ஆண்டுக்கு பிறகு வந்து கனடாவின் அதிக புள்ளி வீதமாகவும் வந்து இது பதிவாக இருக்கின்றது. கடந்த டிசம்பர் மாதம் இந்த 30 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளதாக இந்த கனடிய புள்ளி விவர திணைக்களம் வந்து இதனை அறிவித்திருக்கின்றது. டிசம்பரில் வந்து நுகர்வோரின் விலை குறியீடு வந்து கடந்த ஆண்டை விட கிட்டத்தட்ட 4.8% உயர்ந்துள்ளதாகவும் வந்து இவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த டிசம்பரில் வந்து இதனுடைய விலை வளர்ச்சியின் வேகமாகவும் அதே நேரம் உணவுப் பொருட்களுடைய விலை அதிகரிப்பு மற்றும் பயணிகள் மற்றும் வாகனங்கள், வீட்டு விலைகள் என்பனவும் வந்து இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. குறிப்பாக இந்த கேஸ் பிரைஸும் வந்து இதில் ஒரு பெரிய பங்கு வகிப்பதாகவும் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்து பார்க்கலாம் இதனுடைய மாற்றங்கள் வந்து தொடர்ந்து மாற்றம் ஏற்படுகின்றதா இல்லையா என்பதை வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் கனடிய வளம் பகுதிக்குள்ளே இருக்கின்றோம். அந்த வகையில் கனடிய வளம் பகுதியில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இன்றைய தினம் கோவிட்-19க்கான பதில் நடவடிக்கைகள் மற்றும் இந்த பாக்ஸ்லோவிட் விநியோகம் பற்றிய விடயங்கள் பற்றி இன்றைய தினம் வந்து பத்திரிகையாளர் சந்தித்த போது குறிப்பிட்டு கூறியிருந்தார். அதே நேரம் அவரிடம் இந்த பணவீக்கம் பற்றிய கேள்விகளும் வந்து எழுப்பப்பட்ட என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவற்றுக்கு அவர் கூறிய பதில்களை வந்து இப்பொழுது பார்க்கலாம்.
Our focus continues on keeping Canadians safe, so I have a few updates for you here today. First of all, on treatments. On therapeutics, Monday, Health Canada approved the antiviral Paxlovid. It's an important new tool in our toolkit that will protect against severe outcomes, hospitalization, and death. We have a contract for 1 million courses of treatment. We've received our first shipment, and distribution to provinces and territories are underway. It's important to remember that this will be a powerful tool to continue to keep people from getting extremely sick, but it needs to be used right, and it's not a replacement for getting vaccinated, for wearing masks, for staying safe, for keeping your distance, for doing all the things that need to keep us safe from the beginning. It's just an extra layer of tools that we can use as we move forward through this pandemic. Please remember, we have enough doses for everyone to get vaccinated, to get their booster shots, so go do it. No matter how you may feel that you're late, better late than never. It's never too late to do the right thing. And the health worker who will be helping you get vaccinated would much rather be giving you a vaccine than intubating you in the ICU. So please keep doing what is right. At the same time, we know as we get back to school, as kids are re-engaging, parents are worried about the health of their kids. Therefore, get them vaccinated. The vaccination rate for kids 5 to 12 is too low in Canada, which means not only are kids more vulnerable, but all of society, whether it's teachers, whether it's grandparents, whether it's frontline health workers risking getting overwhelmed when those people start to get sick. We need to do what's right. We need to continue to do the right thing. That means getting our kids vaccinated. It is safe and effective and the right way to get through this pandemic. Another tool, obviously, is rapid tests, which are extremely important during this wave of Omicron. We are purchasing hundreds of millions of rapid tests and sending them to provinces and territories for distribution to Canadians. Getting tested regularly is an important part of how we're going to stay safe. But again, it's no replacement for getting vaccinated, for getting your booster shots, for getting our kids vaccinated. So let's keep doing that. The hardship of this pandemic is felt by small businesses, by workers, by folks across the country in our economy. That's why we're continuing to step up. We made a promise in the beginning of the pandemic to have people's backs, and we have. There are direct income supports for people who lose their jobs or are laid off, but there are also a wage subsidy for businesses to be able to keep people on the payroll so that we can come roaring back quickly when this current wave is done. Keep people tied to their job. These are the kinds of tools that we have that work best. So the wage subsidy, the rent subsidy, the supports we have for people are there to be used. They will be there for all hard-hit businesses through this wave. Please make use of them. The federal government is there to help. Darshini Legal Services Professional Cooperation Traffic Tickets Landlord Tenant Board தொடர்பான விடயங்கள் Employment Law Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 4163628500 சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Cooperation Scarborough வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் Darshini Legal Services. டொரண்டோ நேரம் 9:31 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. கோவிட் பதில் நடவடிக்கை மற்றும் பாக்ஸ்லோவிட் விநியோகம் பற்றி பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வழங்கிய அதே நேரம் அதிகரிக்கின்ற இந்த ஒமிக்ரான் வைரஸினுடைய தேர்வின் அதிகரிப்பு காரணமாகவும் அதே நேரம் முடிந்தவரை பூஸ்டர் ஷாட்ஸை அதுக்கு தகுதியானவர்கள் தொடர்ந்து பெற்றுக்கொள்ளுமாறும் அவர் குறிப்பிட்டு கூறியிருந்தார். அடுத்ததாக இந்த N95 மாஸ்க் பற்றிய சில தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. சுகாதார வல்லுநர்கள் தொடர்ந்தும் இந்த N95 மற்றும்
KN95 சொல்லக்கூடிய இந்த மாஸ்க் வகைகளை வந்து தொடர்ந்து அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். அநேகமான வேலைத்தலங்களிலும் சரி, முக்கியமான இடங்களிலும் சரி, இவர்கள் வந்து தொழிலாளர்களுக்கு குறிப்பிட்டு வழங்கப்படுகின்றது. இதுக்கான காரணம் வந்து கிட்டத்தட்ட இந்த N95 வந்து 95% ஏனைய முக கவசங்களை விட பாதுகாப்பானது, மற்ற வைரஸ்களுக்கு எதிராக தொடர்ந்து செயற்படக்கூடியதாக இருக்கும் எனவும் வந்து அவர்களால் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. பட் இருந்தாலும் கூட பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து இந்த N95 மாஸ்கை விட துணிகளாலான அல்லது வேறு மூலப்பொருட்களாலான இந்த மாஸ்கை தான் விரும்புகிறார்கள் என்பது வந்து ஒரு விடயமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இதற்கான காரணம் இந்த N95 அதை அணியும் போது அதற்கு ஏற்படுகின்ற வலி, அதாவது காது பகுதி மற்றும் தாடை பகுதிகளில் ஏற்படுகின்ற வலி காரணமாக நிறைய பேர் இந்த கம்ஃபர்டபுள் இல்லை என்ற காரணத்தால் வந்து துணிகளாலான இந்த மாஸ்கை வந்து அணிகின்றார்கள். இருந்தாலும் இந்த N95 அளவுக்கு அந்த முகக்கவசங்கள் வந்து பாதுகாப்பாக அமையாது என்பதையும் வந்து அவர்கள் குறிப்பிட்டு சொல்கின்றார்கள். எனவே அதே நேரம் அதனுடைய டைட், அதாவது மற்ற மாஸ்கை விட N95 இந்த மாஸ்க் வந்து மிகவும் டைட்டாக இருக்கும் என்ற காரணத்தினால் வந்து காதுகளில் வலி இருக்கிறது. அதே நேரம் தொழிலாளர்கள் வந்து, அதாவது தொழிற்சாலைகளில் வேலை செய்வர்கள் தொடர்ந்தும் அதனை போட்டுக்கொண்டு வேலை செய்யும் போது ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். அவர்களால் தொடர்ந்தும் அதை வேலை செய்ய முடியவில்லை என்பதையும் வந்து அவர்கள் ஒரு குறையாக கூறுகின்றார்கள். இதன் காரணத்தால் தான் அவர்கள் இந்த துணிகளான இந்த முகக்கவசங்களை அணிகின்றார்கள் எனவும் கூறுகின்றார்கள். நான் முடிந்த வரைக்கும் சுகாதார வல்லுநர்கள் பரிந்துரைப்பது இந்த N95 அல்லது இந்த KN95 என்கின்ற இந்த மாஸ்கை தான் வந்து பெற்றுக்கொள்ளுமாறும், அதே நேரம் பல இடங்களில் வந்து என்னுடைய ஃபேக் மாஸ்க், அதாவது ஃபேக் முகக்கவசங்களும் வந்து விற்கப்படுகின்ற என்பதும் வந்து ஒரு கவலைக்குரிய செய்தி. எனவே அதுக்கேற்ற வகையில் சரியான முறையில் வந்து அதற்கான சரியான பிராண்டை வந்து நீங்கள் பார்த்து பெற்றுக்கொள்ளுமாறும் அவர்கள் கேட்டுக்கொள்கின்றார்கள். தொடர்ந்து அணிவது கஷ்டம் என்றால் உங்களுடைய ஷேப்ஸுக்கு ஏற்ற மாதிரி, அந்த தாடை இந்த ஷேப்ஸுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் மாஸ்கை வந்து தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும் எனவும் அவர்கள் இருக்கின்றார்கள். வருகின்ற காலங்களில் அதற்கான டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து இந்த N95 மாஸ்க் வந்து தயாரிக்கப்பட இருப்பதாகவும் வந்து அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அடுத்ததாக குட் ஈவினிங் கடை நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது ஒன்றாரியோ முதல்வர் டக்வர்ட் அவர்கள் இன்றைய தினம் வந்து இந்த வீடமைப்பு மாநாட்டில் வந்து இணையவழி மூலமாக இன்றைய தினம் ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். மாகாண ரீதியாக வீடமைப்பில் ஏற்படுத்திருக்கின்ற முன்னேற்ற நடவடிக்கைகள் பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதே நேரம் இந்த அபிவிருத்தி பணிகளுக்காகவும் இந்த வீடமைப்பு திட்டங்களுக்காகவும் கிட்டத்தட்ட $45 மில்லியன் வந்து இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதையும் வந்து அவர் குறிப்பிட்டு கூறியிருந்தார். அதிகரிக்கின்ற வீடு விலைகள் மற்றும் வீடு வாங்குவதில் ஏற்படுகின்ற சிரமங்கள் மற்றும் குறிப்பாக சொல்லப்போனால் டொரண்டோவில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த வீட்டு விலைகளுடைய அதிகரிப்பு இவையெல்லாம் கவனத்தில் கொள்ளப்பட்டு இதற்கான நிதி வழங்கப்படுகின்றது. வரும் காலத்தில் வந்து இதனை கொண்டு வீடு வாங்க கஷ்டப்படுபவர்களுக்கு வந்து இது கொஞ்சம் உதவியாக இருக்கும் என்பதும் வந்து அவர் குறிப்பிட்டு கூறினார். எனவே இந்த வீடமைப்பு மாநாட்டத்தில் வர்ச்சுவலாக கலந்து கொண்ட போது அவர் கூடிய விடயங்களை பற்றி இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். Ontario has a housing crisis, and that's no secret. It's the result of decades of inaction by previous governments. Those who put ideology ahead of ensuring that our growing population had access to the Ontario dream of home ownership. But our government is making this a priority in tackling the issue head on, because we are squarely focused on increasing the supply of a full range of housing options to meet the needs of all Ontarians. We committed earlier on to making the necessary changes to achieve this goal and are already seeing the success of these efforts. In fact, in 2020, the year after the Housing Supply Action Plan, More Homes, More Choice was implemented, Ontario had over 81,000 housing starts, the highest level in the last decade. And in that same year, we had 11,000 rental starts, the highest number in 30 years since 1992. Now, these are good numbers and an important beginning. But the really important figure isn't the amount of homes or rental units that our government is helping to create. It's the hundreds of thousands of Ontarians who can now find a home because of the policies we're putting in place. But here's the reality. We don't have anywhere near enough housing supply, and home prices are still increasing, making them beyond reach for too many Ontarians. Young families, seniors, and hardworking Ontarians are desperate for housing that meets their unique needs and budget. They want this, they deserve this, and we will deliver for them. My municipal colleagues also know that one level of government can't do it alone. The challenge is much too big. We need to work together
with the same determined Team Ontario spirit that has guided us for the past 2 years. Because this crisis affects all corners of the province and requires an all-Ontario approach. As is often the case, while the solutions may seem obvious, implementing them takes a lot of hard work and determination. We know we need to better standardize processes and procedures across regions. And we know we need to improve data collection and reporting so we can better track progress and identify where we can do better. Our government has been making steady investments to support this and other work. And today, I'm happy to say that we're providing over $45 million for a new streamlined development approvals fund. That will help the province's largest municipalities unlock housing supply by cutting the red tape that continues to stifle progress, and will improve the local processes for getting residential and industrial developments underway. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்கார்பரோவில் கனடியன் ஃபின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. டொரண்டோ நேரம் 9:38 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. ஒன்டாரியோ முதல்வர் ட்ரக்ஃபோர்ட் அவர்கள் இன்றைய தினம் வீடமைப்பு மாநாட்டின் போது வர்ச்சுவலாக கலந்து கொண்டார். எனவே இந்த மாகாணத்தில் வீடமைப்புக்காக வழங்கப்பட இருக்கின்ற நிதி மற்றும் அதிகரிக்கின்ற வீட்டு விலை மற்றும் வீடு வாங்குவதில் ஏற்படுகின்ற பிரச்சனை மற்றும் வீடு நுகர்வோருக்கான பிரச்சனை இது பற்றிய விடயங்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்காக கிட்டத்தட்ட இந்த பற்றிய விடயங்களுக்காக $45 மில்லியன் கிட்ட அவர் ஒதுக்கி இருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். இனி வருங்காலங்கள் இதற்கான தீர்வுகள் தொடர்ந்து காணப்படும் என்பதையும் அவர் குறிப்பிட்டு கூறியிருந்தார். அடுத்ததாக அண்மை காலங்களிலும் சரி மற்றும் அல்லது போன வருடம் என்று சொல்லலாம், இந்த கார் திருடர்களுடைய எண்ணிக்கைகள் தொடர்ந்தும் ஒன்டாரியோவில் அதிகரிப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக டிரைவில் எண்ணிக்கக்கூடிய அநேகமான கார்கள் அதாவது புது பிராண்ட் நியூ கார்ஸஸ் அதாவது ஹேக்கிங் செய்வதன் மூலமாக அதை கார்கியை ஹேக் செய்வதன் மூலமாக திருட்டு போகின்றது. அந்த வகையில் கடந்த வருடம் அல்லது இந்த அண்மை காலங்களில் திருட்டு போகின்ற முதல் 10 வாகனங்களுடைய அதனுடைய பிராண்ட்ஸை அவர்கள் வரிசைப்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த வகையில் 2021ஆம் ஆண்டு மொத்தமாக கிட்டத்தட்ட ஒன்டாரியோவில் மட்டும் 10,900 வாகனங்கள் திருட்டு போயிருக்கின்றன. அந்த வகையில் முதலிடத்தில் இருப்பது 2018 லெக்ஸஸ் RX SUV முதலிடத்தில் இருக்கின்றது. இரண்டாவது இடத்தில் 2019 ஹோண்டா CRV SUV இருக்கின்றது. மூன்றாவது இடத்தில் 2019 ஹோண்டா சிவிக் சேரன். நான்காவது இடத்தில் 2019 டொயோட்டா ஹைலாண்டர். ஐந்தாவது இடத்தில் 2017 ஷெவர்லே மற்றும் GMC. ஆறாவது இடத்தில் 2017 ஃபோர்ட் F150, F250 மற்றும் F350. ஏழாவது இடத்தில் 2019 டாட்ஜ் ரேம். எட்டாவது இடத்தில் 2018 ஹோண்டா அக்கார்ட். ஒன்பதாவது இடத்தில் 2017 டொயோட்டா கொரோலா மற்றும் 10வது இடத்தில் 2016 லேண்ட் ரோவர் மற்றும் ரேஞ்ச் ரோவர் ஆகிய SUVs 10வது இடத்தில் இருக்கின்றன. இந்த வகையில் ஒன்டாரியோவில் அதிக அளவு திருட்டு போகின்ற வகையாக 2018 லெக்ஸஸ் RX SUV முதல் இடத்தில் இருக்கின்றன. இரண்டாவது இடத்தில் 2019 ஹோண்டா சிவிக் CRVயும் இதில் இருப்பது குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இந்த வாகனங்களை வைத்துபவர்கள் முடிந்தவரை பாதுகாப்பாக இருக்குமாறும் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக குடிமின் கணேஷில் நாங்கள் பார்க்கிருப்பது நாணய மாற்று வீதம். நாணய மாற்று வீதத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் $200 செல்கின்றன. சில இடங்களில் $101 கூட செல்கின்றன குறிப்பிடத்தக்க விஷயம். மற்றும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் $62 செல்கின்றது. எனவே கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்குகின்ற நாணய மாற்று வீதம் இப்பொழுது பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம்
ஜனவரி மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை. இலங்கை 200 இலங்கை ரூபா, இந்தியா 62 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.70 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.11 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. டொரண்டோ நேரம் 9:42 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட்டின் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்கிய நாணய மாற்று வீதம் பார்த்தீர்கள். அடுத்ததாக நாங்கள் காலை பற்றி பார்க்க இருக்கின்றோம். காலை பற்றி பார்க்கும்போது முக்கியமாக எப்படி கடந்த திங்கட்கிழமையில் மூலம் இந்த திங்கட்கிழமை கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டு அதனூடாக இன்னல்கள் தொடர்ந்தும் இடம்பெற்றன. அதை தொடர்ந்து நேற்றைய தினம் கூட மக்கள் பல இடர்பாடுகளை எதிர்கொண்டிருந்தார்கள். இன்றைய தினம் ஓரளவு இதுக்கான தீர்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வழிவகைகள் மேற்கொள்ளப்பட்டு வலிமையான நிலைமைக்கு சற்று திரும்பி இருக்கின்ற இந்த நிலையில் முழுமையாக இன்னும் இந்த ஸ்னோ அகலாத நிலையில் மீண்டும் இன்று இரவு பனிப்பொழிவுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றன. எனவே இது பற்றி நாங்கள் வானிலை அறிக்கையில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். எனவே நாளை முக்கியமான கனடாவின் முக்கியமான நகரங்களில் காலை எப்படி இருக்க போகின்றது என்று இப்பொழுது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 0°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°18°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0°16°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°28°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 0°12°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°24°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 6°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°5°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 10°C, அதி குறைந்த வெப்பநிலை 4°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோ நேரம் 9:44 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட்டின் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. காலை பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கனடிய செய்திகளை வழங்குகின்றார் P.s. சுதாகரன். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை. லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்டிங் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கோவிட் தொற்று எதிர்காலத்தில் பெரும் சவால்களை உருவாக்கும் என்பதை ஒமிக்ரான் மாறுபாட்டின் தோற்றம் காட்டுவதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். பல மாகாணங்களில் ஒமிக்ரான் மாறுபாட்டின் அலை உச்சத்தில் இருப்பதாக சுகாதார அதிகாரிகள் கூறி வரும் நிலையில் பிரதமரின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. ஒரு அரசாங்கமாக கனேடியர்களுக்கு தேவைப்படும் வரை தொடர்ந்து உதவ தயாராக உள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார்.
ஒன்டாரியோவிலும் கியூபெக்கிலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுபவர்களின் விகிதம் குறித்து கவலை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பிப்ரவரி நடுப்பகுதி வரை தொற்றின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதை எதிர்கொள்ள தயாராக உள்ளதாக சஸ்கெச்வான் சுகாதார அதிகாரிகள் கூறுகின்றனர். பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்டில் குறைந்தது ஜனவரி இறுதி வரை கடுமையான கட்டுப்பாடுகளை அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. கனடாவில் பணவீக்கம் 30 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. பணவீக்கத்தின் வருடாந்த வேகம் டிசம்பரில் 30 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உயர்ந்ததாக கனேடிய புள்ளிவிபர திணைக்களம் கூறுகிறது. டிசம்பரில் நுகர்வோர் விலை குறியீடு கடந்த ஆண்டை விட 4.8% உயர்ந்துள்ளதாக புள்ளிவிபர திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. 1991 ஆண்டின் பின்னர் கனடாவின் அதி உயர்ந்த புள்ளி வீதம் இதுவாகும். டிசம்பரின் விலை வளர்ச்சியின் வேகமான அதிகரிப்புக்கு உணவு, பயணிகள், வாகனங்கள், வீட்டு விலைகள் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிப்பு காரணமாக இருந்ததாக கூறப்படுகிறது. கனேடியர்களில் 35% மட்டுமே இதுவரை பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். தகுதியுள்ள அனைவருக்கும் பூஸ்டர் தடுப்பூசிகளை வழங்க கனடாவில் போதுமான தடுப்பூசிகள் உள்ளதாக அமைச்சர் ஜீன்-வைஸ் டூக்ளோஸ் கூறியுள்ளார். இன்று சுகாதார அமைச்சர் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுடன் இணைந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டார். எமது தடுப்பூசி முயற்சிகளை நாம் தொடர்ந்து துரிதப்படுத்த வேண்டுமென இந்த சந்திப்பில் அமைச்சர் டூக்ளோஸ் தெரிவித்துள்ளார். 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வழங்குவதற்கு ஃபைசர், மொடோனா தடுப்பூசிகளை வழங்க ஹெல்த் கனடா அங்கீகரித்துள்ளது. கனடாவில் தற்போது 10,000க்கும் அதிகமானவர்கள் கோவிட் தொற்றின் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். மாகாணங்களிடமும் பிரதேசங்களிடமும் இருந்து இடம்பெற்ற தரவுகளின் அடிப்படையில் இந்த எண்ணிக்கை வெளியாகியுள்ளது. இன்றிரவு 7 மணி வரை வெளியாகியுள்ள தரவுகளின் அடிப்படையில் கனேடிய வைத்தியசாலைகளில் 10,546 பேர் தொற்றின் காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் தொற்றின் காரணமாக 31,995 மரணங்களும் இதுவரை கனடாவில் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோ மாகாணம் எதிர்வரும் 31ஆம் தேதி முதல் படியாக கட்டுப்பாடுகளை தளர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதல்வர் டக்ஃபோர்ட் நாளை இது குறித்த அறிவிப்பை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த சில வாரங்களில் கட்டுப்பாடுகளை நீக்கும் மாகாணத்தின் திட்டத்தின் ஒரு பகுதியாக நாளைய அறிவித்தல் வெளியாக உள்ளது. ஜனவரி 31 முதல் ஒன்டாரியோவில் உணவகங்களை 50% கொள்திறனுடன் திறக்க அனுமதிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக தெரிய வருகிறது. பிப்ரவரியில் படிப்படியாக கட்டுப்பாடுகளை தளர்த்தி மார்ச் மாதத்தில் முழுமையாக மீண்டும் மாகாணத்தை திறக்க ஃபோர்ட் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உக்ரைனில் ஆயுத மோதல் ஏற்படும் என கனடா அஞ்சுவதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். ரஷ்யா ஆக்கிரமிப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் கனேடிய பிரதமரின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவின் பெருகி வரும் ஆக்கிரமிப்புக்கு பிரதமர் ட்ரூடோ மீண்டும் கண்டனம் தெரிவித்துள்ளார். உக்ரைனை ஆக்கிரமிக்க ரஷ்யா காரணம் தேடுவதாகவும் ட்ரூடோ குற்றம் சாட்டினார். உக்ரைன் எல்லையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் ரஷ்யாவின் இராணுவ நகர்வை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என ட்ரூடோ கூறியுள்ளார். நிலைமை மேலும் தீவிரமடையும் பட்சத்தில் கடுமையான நகர்வுகளை முன்னெடுக்க கனடா தயாராக உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் மக்களுக்கு எது சிறந்தது, உலகளவில் அமைதியை பேணுவதற்கு எது சிறந்தது என்பதன் அடிப்படையில் கனேடிய அரசாங்கம் உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கும் எனவும் பிரதமர் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். இந்த வாரம் உக்ரைனில் உயர் அதிகாரிகளை சந்திக்கும் கனேடிய வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜோலி உட்பட முக்கிய அமைச்சர்களுடன் நேற்று சந்திப்பொன்றை மேற்கொண்டார். இத்துடன் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவில் கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. டொரண்டோ நேரம் 9:51. இத்துடன் கனடிய செய்திகள் பார்த்தீர்கள். எனவே இத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியிருந்தவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட்டின் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. எமது குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் வார நாட்களில் இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை யூடியூப் லைவ், ஃபேஸ்புக் லைவ் மற்றும்
IPTV-னூடாக மற்றும் எங்கள் GEC தமிழ் ஆப்பினூடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாளை மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியுடன் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது விடைபெற்று செல்லும் நான் JP என்கின்ற ஜெயபிரகாஷ். நன்றி நேயர்களே.